அந்த 2 பாட்டில் வந்து தான் உள்ள வைங்க. சூத்துல வைப்பாங்க. நான் அந்த பாட்டில் வைக்கணும். அது யார் பாட்டில் அவங்கள வைக்க சொல்ல போடா வந்துருவாங்க. நான் வைக்க மாட்டேன். பாட்டில் யாரோடது? பாட்டில் யாரோடது அவங்க வைக்க. ஹாய் மக்களே, வெல்கம் டு என்கோர் ஃபோட்டோஷாப். நான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், InDesign, Corel, ஃப்ளாஷ் டுட்டோரியல் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிராஃபிக் டிசைனிங் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எதுக்காகனா, பிக்பாஸ் 4 சர்ச்சை பேச்சு தான். இப்போ பிக்பாஸ் அல்டிமேட் வேறு 24 ஹவர்ஸும் லைவ்ன்றாங்க. பார்த்து அதுலேயும் சர்ச்சைகளுக்கு குறைவு கிடையாது. இப்போ என்னென்னா, இந்த அனிதா சம்பத் வந்து தான் பெண் குலகத்துக்கு வந்து ஒரு விடிவெளி மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. போன சீசன்லேயே அனிதா சம்பத் வந்து அந்த வெள்ளைப்புடவை மேட்டரில் பேசி நிறையா கிளாப்ஸ்லாம் வாங்கினாங்க. அப்படி இருக்கிறவங்க பெண் குலத்துக்காக பாடுபடுறேன்னு சொல்கிறவங்க வந்து ஒரு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்திருப்பீங்க. 24 ஹவர்ஸ் லைவ் ஓடிட்டுருக்கோம், மக்கள் பார்ப்பாங்க. அந்த எண்ணமே இல்லாமல் ரொம்ப பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, பிக் பாஸோட லிட்டில் பாஸ் வந்து என் வயிற்றில் வளருன்றது. அப்புறம் இப்போ சிம்பத்தில் வந்து சூளை வைன்ட்டு நிருபு வந்து அந்த கிளாஸ் ஜாரையோ ஃப்ளவர்வாசியோ எதையோ எடுத்து நோத்திக்க சொன்னதுக்கு சூளை வைன்ட்டு ரொம்ப பேட் வேர்ட்ஸ் பேசுறது. இப்போல்லாம் ஒன்றும் தெரியலையா அவங்களுக்கு? இதுதான் அவங்க பெண் குலத்தை காப்பாற்றுற லட்சணமா? ஃபஸ்ட்டு இந்த பிக் பாஸ் அல்டிமேட்டுக்கு கமல் சாரை பார்த்துட்டு உள்ள வரும்போது ரொம்ப கேவலமான ஆண்கள்னு சொன்னாங்க. சில கீழ்த்தரமான ஆண்கள்லாம் என்னை ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு பெரிய அப்படியே ஆத்திரக்குள்ள மாணிக்க மாதிரி பேசினாங்க அவங்க. ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. இதெல்லாம் பேசினா அவங்க ஹஸ்பண்டும் சப்போர்ட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருப்பார். இப்போ ரீசெண்டாக என்னென்னா, நான் இப்போ தான் பார்த்தேன், அனிதா சம்பத்தோட சேனலில் கமெண்ட் செக்ஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. மக்கள் ரொம்ப தொலை பண்ணிகிட்ருப்பாங்க போல இருக்குது கமெண்ட்ஸில். இப்போ என்ன ஏதுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன் பேச வேண்டியது தானே? உங்கள் ஒய்ஃப் வந்து நல்லா தானே பேசிகிட்டு இருக்காங்க, அங்கே நல்லது தானே பேசிகிட்டு இருக்காங்க. போனதாக தானே ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்களே, இப்பயும் வந்து சப்போர்ட் பண்ண வேண்டியது தானே? ஏன் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணீங்க? வெளியே வந்தோடனே பேசிக்கலான்னா, வெளியே வந்தால் மக்கள் நிச்சயமாக அவங்களை கழுவி ஊற்ற தான் செய்வாங்க. திரும்பி நான் மாதிரிக்குள்ள மாணிக்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எதுவும் கண்டுக்காத மாதிரி போயிட்டு தான் இருப்பாங்க. யார் சொல்லியும் என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். சாதாரண மக்களுக்கு தான் இந்த ரூல்ஸ் எல்லாம். அவங்களுக்கெல்லாம் தொடச்சி போட்டு போயிட்டே இருப்பாங்க, கேட்டால் பேர் புகழ் இருக்குது அப்படி இப்படின்ட்டு. இதை சிம்பிள் சார் தட்டி கேட்பாரான்னு தெரியல, பொறுத்துன்னு தான் பார்க்கணும். எப்படியும் கண்டென்ட்டுக்காக அவங்கள உள்ளார வச்சுருப்பாங்க, எதுவும் கண்டிக்கவும் மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இப்போது நீ இதை பார்த்தா தான் தெரியும் மக்கள் சிம்பிள் சார் கேட்குறாரா இல்லை கேட்குறாங்களா என்னன்ட்டு. பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த அனிதா சம்பத்துக்கு என்ன இதுன்ட்டு. நன்றி மக்களை, உங்களை திரும்பி சந்திக்கிறேன். நன்றி. என்னுடைய வீடியோஸை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கோர் ஃபோட்டோஷாப்புக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நான் நிறைய வீடியோஸ் போட முடியும் உங்களுக்காக. திரும்பி கேட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் ஆதரவு கொடுங்க. அப்போ